Hello all, welcome to our channel Craftiiee World. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோவா தான் இருக்க போகுது. ரொம்பவே கிரியேட்டிவாவும் இருக்க போகுது. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல வந்துட்டு ஒரு சூப்பரான கார்ட்போர்ட் கிராஃப்ட்ஸ் தான் பார்க்க போறோம். சோ கார்ட்போர்ட் கிராஃப்ட்ஸ் வந்து நார்மலான கார்ட்போர்ட் கிராஃப்ட்ஸ் மாதிரி கிடையாது. ரீசன்ட்டா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கு ஒரு போர்டு மாதிரி எனக்கு பிக் அனுப்பி அதே மாதிரி வந்துட்டு செஞ்சு தர சொல்லியிருந்தாங்க. சோ அவங்க அனுப்பியிருந்த அந்த சாம்பிள் இமேஜ் மாதிரி தான் வந்துட்டு நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். ஸோ லைக் ஒரு பேபி ரிவீல் பார்ட்டிக்கு வந்துட்டு ஒரு கார்ட்போர்ட் கிராஃப்ட் வந்துட்டு எப்படி செய்யலாம், எந்த மாதிரி வந்துட்டு டெக்கரேட் பண்ணி கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்றத வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளாக சொல்லணும், ஒரு பேபி ஷவர் ஃபங்க்ஷனோட டெக்கரேஷன் ஐடியா தான் இது. ஸோ ரொம்பவே வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சூப்பரான வீடியோவாக கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஃபுல்லாக கண்டினியூவாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்போர்டு எடுத்துட்டு அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். லைக் ஃபீடிங் பாட்டில், அந்த குழந்தைங்க யூஸ் பண்ணுற அந்த நிப்பிள்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஹேண்ட் இருக்க மாதிரி, அதுக்கப்புறம் குழந்தைங்களோட குட்டி டிஷர்ட்ஸு, அதுக்கப்புறம் சில கிளவுட்ஸ், அப்புறம் மெசேஜஸ் மாதிரி வந்துட்டு சில கார்ட்போர்ட் பீசஸ்லாம் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அந்த கார்ட்போர்ட் பீசஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு பிங்க் கலர் சார்ட்டில் வந்துட்டு வச்சு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரா பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன ஷேப்ஸ்லாம் வந்துட்டு வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் இந்த மாதிரி ட்ரா பண்ணி கட் பண்ணிக்க போகிறேன். இதில் வந்துட்டு நான் ஒரு ஷேப்புமே வந்துட்டு ரெண்டு வாட்டி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒன்று வந்துட்டு ப்ளூ கலர், இன்னொன்று வந்துட்டு பிங்க் கலரில் நம்ம செய்ய போகிறோம். ஸோ அவங்க அனுப்பியிருந்த சாம்பிள் இமேஜில் வந்துட்டு எப்படி இருந்துச்சோ அவங்க அதே மாதிரி தான் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காகவே வந்துட்டு அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் பிங்க் டீம் மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்மளுமே வந்துட்டு ப்ளூ அண்ட் பிங்க் காம்பினேஷனில் தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு அந்த டிஷர்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபீடிங் பாட்டில், அந்த நிப்பிள், அதுக்கப்புறம் ஹேண்டு, கிளவுட்ஸ், இது எல்லாத்தையுமே வந்துட்டு சார்ட்டில் வரைஞ்சி அந்த ஷேப்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம். எனக்கு வந்துட்டு இது வரைக்கும் நான் செஞ்ச கிராஃப்ட்ஸில் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச கிராஃப்ட்னா நான் இந்த கிராஃப்ட் தான் சொல்லுவேன். பிகாஸ் இது வந்துட்டு எல்லாமே குட்டி குட்டியாக இருக்குது. லைக் குழந்தைங்களுக்கு பண்ணும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்குது. அந்த குட்டி ஃபீடிங் பாட்டில், குட்டி ஹேண்டு, குட்டி டிஷர்ட்டு, அந்த மாதிரி அந்த அந்த குழந்தைங்களோட அந்த கால் பாதம், அந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே குட்டி குட்டியாக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த கிராஃப்ட்டு. ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்துட்டு நான் செஞ்சு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ நான் வந்துட்டு செய்யும் போது எடுத்த வீடியோ தான் இது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்குமே இது பிடிச்சிருக்கும். அவங்க பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்குமே கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு அவங்களுமே பார்த்துட்ருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சார்ட் பேப்பர் வந்துட்டு கட் பண்ணி எடுத்தோம்ல, ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த கார்ட்போர்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ண போகிறேன். நீங்கள் வந்துட்டு எப்பவுமே சார்ட்டோ இல்லை பேப்பர்ஸோ வந்துட்டு கார்ட்போர்டில் ஸ்டிக் பண்ணும்போது ஃபெவிகால் அப்படியே வந்துட்டு அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிடாதீங்க. அது வந்துட்டு ஒரு மாதிரி லைன்ஸாக தெரியும். அது ஃபெவிகால் ட்ரை ஆகிட்டதுக்கு அப்புறம் கூட அந்த லைன்ஸ் வந்துட்டு அப்படியே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கார்ட்போர்டோ இல்லை ஒரு சார்ட் பேப்பரோ எடுத்துகிட்டு அது இந்த மாதிரி வந்துட்டு நல்லா மர்ஜ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஸ்டிக் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு அழகாக பிளெயினாக இருக்கும். எந்த ஒரு லைன்ஸுமே வந்துட்டு தெரியாது. இப்போ அதே மாதிரி வந்துட்டு எல்லாத்தையுமே மர்ஜ் பண்ணி ப்ளூ தனியாக கார்ட்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பிங்க் கலரில் தனியாக கார்ட்போர்ட்ஸ் வந்து நான் ரெண்டுமே செஞ்சு எடுத்துட்டேன். ஸோ எல்லாமே வந்துட்டு ரெண்டு பீஸ் வந்துட்டு செஞ்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சென்டரில் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு ஒரு க்ளவுட் பீஸ் வந்துட்டு ஒயிட் கலர் சார்ட்டில் நான் செஞ்சு எடுத்திருக்கேன். ஸோ பேசிக்காக வந்துட்டு நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா கார்ட்போர்ட், பிங்க் சார்ட்டு, ஒயிட் சார்ட், அதுக்கப்புறம் ப்ளூ சார்ட், இதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ப்ளூ க்ளவுட்ஸ்லாம் இருந்துச்சுல, ஸோ அதில் வந்துட்டு சென்டரில் நம்ம மெசேஜ் எழுத போகிறோம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு ஒயிட் கலர் சார்ட் எடுத்துகிட்டு அதே மாதிரி வந்துட்டு சின்ன க்ளவுட்ஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை அந்த சென்டரில் வந்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்துட்டு அந்த மெசேஜஸ் வந்துட்டு ஒயிட் பேக்ரவுண்டில் நம்ம எழுதும் போது ரொம்பவே ஹைலைட்டாக அழகாக தெரியும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எந்தெந்த இடத்துலலாம் வந்துட்டு நம்ம மெசேஜஸ் ஸ்டிக் பண்ண போகிறோமோ அதில் எல்லாத்தையுமே இந்த மாதிரி வந்துட்டு ஒயிட் கலர் சார்ட் ஓட்டிட்டு அதில் அவுட்லைன் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ இந்த க்ளவுட்ஸில் வந்துட்டு அந்த பிளாக் கலர் சிடி மார்க்கர் யூஸ் பண்ணி நான் அவுட்லைன் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம வந்துட்டு நார்மலாக ஒயிட் கலர் சார்ட் ஒட்டிட்டோம் அப்படின்னா அந்த ப்ளூ கலரோட அது அப்படியே நார்மலாக மர்ஜ் ஆகி ஒரு மாதிரி தெரியும். அதுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு பிளாக் கலர் அவுட்லைன் கொடுத்தோம்னா அது வந்துட்டு நல்லா ஹைலைட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும். அதனால வந்துட்டு இந்த மாதிரி பிளாக் கலரில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் இந்த கிராஃப்ட் வந்துட்டு செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு 2 days ஆச்சு. அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு நான் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 hours வீடியோவாக இருந்துச்சு. ஸோ 2 hours வீடியோ வந்துட்டு நான் 20 minutesக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எவ்வளோ நான் வந்துட்டு கட் ஷார்ட் பண்ணி உங்களுக்கு காட்ட முடியுமோ அவ்வளோ கட் ஷார்ட் பண்ணி தான் நான் காட்டியிருக்கேன். பிகாஸ் 2 hours வீடியோ கண்டிப்பாக நானே பார்க்க மாட்டேன். ஸோ அதனால் வந்து ரொம்ப கட் ஷார்ட் பண்ணி ஒரு 16 minutes வீடியோவை வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்குமே வந்துட்டு இந்த மாதிரி கிராஃப்ட்ஸோ இல்லை பேங்கிள்ஸ் ஜுவல்லரிஸ் வந்துட்டு ஏதாவது ஆர்டர்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு இன்ஸ்டாகிராமில் பிங்க் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியே வந்து நம்ம கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இந்த பேபி ஷவர் ஃபங்க்ஷன் கிராஃப்ட்மே வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சது இந்த குழந்தையோட குட்டி பாதம். அது பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நான் ஆக்சுவலி கார்ட்போர்டில் கட் பண்ணும்போது கூட எனக்கு வந்துட்டு அவ்வளோ இதுவாக தெரியல. பட் அந்த சென்டரில் இப்போ அந்த ஒயிட் கலர் சார்ட்டு அந்த குழந்தையோட குட்டி குட்டி ஃபிங்கர்ஸ்க்கு வந்துட்டு அந்த ஒயிட் கலர் ஸ்டிக்கர்ஸ் வந்துட்டு ஒட்டிட்டதுக்கு அப்புறம் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இது பார்க்கும்போது. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்துட்டு பிங்க் கலர் குட்டி பாப்பாவோட காலை அதே மாதிரி வந்துட்டு ப்ளூ கலரில் வந்துட்டு செஞ்சு முடிச்சிட்டேன். இது குழந்தைக்கு செய்கிறதுன்றதால வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ரொம்பவே பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கிராஃப்ட்டு. இப்போ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி எதுலெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு மெசேஜஸ் எழுத போகிறோமோ அது எல்லாத்துலேயுமே வந்துட்டு சென்டரில் இந்த மாதிரி வந்துட்டு ஒயிட் கலர் சார்ட் நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மெசேஜ் பாக்ஸ் மாதிரி வந்துட்டு எழுதிருந்தோம்ல அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சின்ன க்ளவுட்ஸ் வந்துட்டு எந்த கட்டிங்ஸுமே இல்லாமல் எழுதிருந்தோம்ல அது எல்லாத்துலேயுமே ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபீடிங் பாட்டிலுமே வந்துட்டு ஃபுல்லாக பிங்க் கலரில் இருந்தால் இருக்காதுல்ல. ஸோ ஃபீடிங் பாட்டிலில் வந்துட்டு பால் இருக்கும், அது வந்துட்டு ஒயிட் கலரில் இருக்கும்ல. ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி அந்த பால் மாதிரி நம்ம காட்டுறதுக்காக அந்த ஒயிட் கலர் சார்ட் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த குட்டி டிஷர்ட் இருக்குல்ல அதில் வந்துட்டு பிங்க் கலருக்கு ஒரு லைட் பிங்க் ஸ்கெட்ச் பென் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அது பார்த்தீங்கன்னா அந்த சார்ட் கூட ஒரு மாதிரி மர்ஜ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹைலைட்டர் எடுத்துகிட்டு அது இந்த மாதிரி அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கிட்டேன். ஸோ நார்மலாக வந்துட்டு ஒரு டிஷர்ட்டாக இருக்கிறத விட இந்த மாதிரி வந்துட்டு அதை நம்ம இன்னும் ஹைலைட் பண்ணி காமிச்சோன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அந்த கார்னர்ஸில் மட்டும் ஹைலைட்டர் யூஸ் பண்ணி நல்லா ஹைலைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ரெட் கலர் ஸ்டிக் பென் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன லைன்ஸ் மட்டும் ட்ரா பண்ணிக்கிறேன். ஒரு அவுட்லைன் மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி வந்துட்டு நம்ம எல்லாத்துலேயுமே ட்ரா பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஒன்று ஒன்றா ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு பிங்க் கலரில் நம்ம அந்த அவுட்லைன்ஸ் மட்டும் கொடுத்தாச்சு. அதே மாதிரி வந்துட்டு ப்ளூ கலர் டிஷர்ட்லேயுமே கொடுத்தாச்சு. இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ப்ளூ கலர் ஸ்கெட்ச் அதுக்கப்புறம் ப்ளூ கலர் ஸ்டிக் பென் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மார்க்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிராஃப்ட் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா மார்க்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் செய்யணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ்க்கு கூட செய்யலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபீடிங் பாட்டில். ஸோ அந்த பால் பூட்டியில் வந்துட்டு மேல் பாட்டியும் வந்துட்டு கீழேயும் வந்து நம்ம செப்பரேட் பண்ணி காட்டணுன்றதுக்காக சென்டரில் இந்த மாதிரி வந்துட்டு வரைஞ்சிட்டு லைக் அந்த ஃபீடிங் பாட்டிலோட மூடி வந்துட்டு தனியாக கலட்டும் போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்துட்டு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ பிங்க் கலர் அண்ட் தென் ப்ளூ கலர் ரெண்டுலேயுமே வந்துட்டு ஸ்கெட்ச் அண்ட் ஹைலைட்டர் யூஸ் பண்ணி நல்லா கலர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு பிளாக் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணி நான் இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணிக்க போகிறேன். அப்போ தான் வந்துட்டு அது மாதிரி செப்பரேட்டாக நமக்கு தெரியும். இல்லாட்டி ஓவராலாக பிங்க் அண்ட் ஒயிட் வந்துட்டு அப்படியே ஒரே ஷேடாக நமக்கு தெரியும். அதை வந்துட்டு செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்காக இந்த மாதிரி வந்து நான் சென்டரில் ட்ரா பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீடிங் பாட்டிலோட டாப்பில் வந்துட்டு சும்மா அது வந்துட்டு ஒரு பால் இருக்க மாதிரி தெரியணுன்றதுக்காக ஒரு ஒயிட்னர் யூஸ் பண்ணி ஒயிட் கலர் டாட்ஸ் மட்டும் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஸோ ஹைலைட் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போது வந்துட்டு எல்லா இடத்துலையுமே நம்ம ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு என்னென்ன மெசேஜஸ் எழுதணுமோ அது எல்லாத்தையுமே எழுதிக்கலாம். இந்த மெசேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க எனக்கு அனுப்பியது அந்த சாம்பிள் இமேஜில் வந்துட்டு என்ன இருந்துச்சோ அதே மாதிரி கேட்டிருந்ததால் அதில் இருக்க அதே மெசேஜ் தான் வந்துட்டு எழுதியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு ஒரு பேபி ஷவர் ஃபங்க்ஷனுங்கிறதுல அது வந்துட்டு பொண்ணா பையனா எந்த குட்டி பாப்பா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீ ஆர் ஷீ லைக் பொண்ணா இல்லை பையனா அந்த மாதிரி வந்து கேட்குற மாதிரி வந்துட்டு ஒரு மெசேஜ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு மெசேஜ் கார்டு எடுத்துகிட்டு அதில் இது வந்து நம்ம சென்டரில் ஸ்டிக் பண்ண போகிற மெசேஜ் கார்டு. ஸோ இதில் தான் வந்துட்டு பேபி ரிவல் பார்ட்டி அப்படின்றத வந்துட்டு எழுதியிருக்கும். ஸோ பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு இது இந்த கார்ட்போர்டு வந்து நம்ம சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணும்போது எல்லாருமே அதை பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக ஒரு அட்ராக்டிவான ஒரு கார்ட்போர்டு கிராஃப்டாக கூட இருக்கும் இது கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சென்டரில் வைக்கிறதுக்காக ஒயிட் கலர் சார்ட்டில் வந்துட்டு பேபி ரிவல் பார்ட்டி அப்படின்னு வந்துட்டு வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் என்ன மெசேஜ் எழுதலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த கிளவுட்ஸ் மாதிரி இருக்கிறதுல வந்துட்டு ஒரு ஹேஷ்டேக் போட்டு பாய் அப்படின்றத வந்து எழுதிக்கலாம். ஸோ ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு பாய் ரிலேட்டடாகவும் பிங்க் கலரில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு கேர்ள் ரிலேட்டடாகவும் வந்துட்டு நம்ம எழுத போகிறோம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு கிளவுடில் வந்துட்டு ஹேஷ்டேக் கேர்ள் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு பிங்க் கலர் அந்த மெசேஜ் மாதிரி இருந்துச்சுல. ஸோ அதில் வந்துட்டு வாட் வில் இட் பி அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்குற மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு அதில் எழுதிக்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு அவங்க அனுப்பியிருந்த அந்த சாம்பிள் இமேஜில் இருந்த மெசேஜஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ப்ளூ கலர் எடுத்துட்டு காண்ட் வெயிட் டு மீட் யூ அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் இருக்கும். ஸோ அந்த மெசேஜை வந்துட்டு நான் எழுதிக்கிறேன். இது வந்துட்டு ஒயிட் பேக்ரவுண்டில் நம்ம பிளாக் மார்க்கர் யூஸ் பண்ணி எழுதும்போது நல்லாயிருக்கும். அதுக்காக தான் வந்துட்டு அந்த ப்ளூ அண்ட் பிங்க் சார்ட்டில் வந்துட்டு சென்டரில் இந்த மாதிரி வந்துட்டு ஒயிட் கலர் சார்ட் யூஸ் பண்ணேன். நம்ம வந்துட்டு பிங்க் அண்ட் ப்ளூவில் வந்துட்டு எழுதலாம். பட் ஒயிட்டில் எழுதுகிற அளவுக்கு வந்துட்டு அது ஹைலைட் பண்ணி காட்டாது. அதுக்காக தான் வந்துட்டு நான் சென்டரில் வந்துட்டு ஒயிட் கலர் கொடுத்துருக்கேன்.
நெக்ஸ்ட்டு ஐ டோன்ட் ரியலி நோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு லைக் இது பொண்ணா பையனான்ட்டு நிஜமாக எனக்கே தெரியாது அப்படின்னு அந்த மதர் வந்துட்டு சொல்கிற மாதிரி இருக்க ஒரு ஃபீலிங். ஸோ அதுவுமே வந்துட்டு ஒரு மெசேஜை எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய நம்ம ஒரு மெசேஜஸ் எழுதிக்கலாம். அண்ட் இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதே மாதிரி வந்துட்டு யூனிக்காக நம்ம சேனலை வந்துட்டு போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்களுமே வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அண்ட் கண்டிப்பாக நம்ம சேனல் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறந்துடாதீங்க, இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, அந்த காலோட குட்டி பாதம் இருக்குல்ல, ஸோ அதில் வந்துட்டு இட்ஸ் அ கேர்ள் அண்ட் தென் இட்ஸ் அ பாய் அந்த மாதிரி வந்துட்டு தனித்தனியாக எழுதியிருக்கேன். ஸோ பிங்க்கில் வந்துட்டு இட்ஸ் அ கேர்ள் எழுதியிருப்பேன், அதே மாதிரி வந்துட்டு ப்ளூவில் இட்ஸ் அ பாய். ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு டிஷர்ட்லையுமே எழுதியிருக்கேன். பிங்க்கில் வந்துட்டு இட்ஸ் அ கேர்ள், அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ளூவில் இட்ஸ் அ பாய் இந்த மாதிரி வந்துட்டு எழுதியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு 2 ஃபீடிங் பாட்டில், அது வந்துட்டு ஒயிட் லேயரில் தான் இருக்கணுன்றதுக்காக ஃபீடிங் பாட்டில் வந்து நான் எதுவுமே பண்ணலை. நெக்ஸ்ட்டு இந்த வந்துட்டு ஹேண்ட் மாதிரி நம்ம செஞ்சிருந்தோம்ல, கை மாதிரி, ஸோ அதில் வந்துட்டு டீம் ப்ளூ, அதுக்கப்புறம் வந்துட்டு டீம் பிங்க். இது வந்துட்டு அந்த ஒயிட்னர் கரெக்ஷன் பென் இருக்குல்ல, அதிலே தான் வந்துட்டு எழுதியிருக்கேன். ஸோ ஒயிட்டில் எழுதினா நல்லாயிருக்கும், இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், ஹைலைட்டாக இருக்கட்டும்ன்றதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு டீம் ப்ளூ டீம் பிங்க்குன்னு வந்துட்டு பிங்க் கலரில் ஒயிட் கலரில் வந்துட்டு எழுதிட்டு, அதுக்கப்புறம் அவுட்லைனில் இந்த மாதிரி சின்ன சின்ன டாட்ஸ் மட்டும் வச்சுட்டு அவுட்லைன் மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் பிளாக் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே வந்துட்டு இன்னும் ஹைலைட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு ரெட் கலர் அவுட்லைன் கொடுத்துட்டேன். உங்கள் ஃபேமிலியுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது பேபி ஷவர் ஃபங்க்ஷன் வந்துச்சு, அவங்களுக்கு நீங்கள் வந்துட்டு ஏதாவது சர்ப்ரைஸ் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு கண்டிப்பாக ஒரு கார்ட்போர்ட் கிராஃப்ட் ஒரு பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கு செஞ்சு கொடுங்க. ஸோ அவங்க வந்துட்டு ரொம்பவே சர்ப்ரைஸ்டாக இருப்பாங்க. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம கடையில் வாங்கி கொடுக்குற கிஃப்ட்டை விட ஹேண்ட்மேடாக நம்ம வந்துட்டு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்தாலுமே அது வந்துட்டு அவ்வளோ வேல்யூவாக இருக்கும். பிகாஸ் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஹேண்ட்மேடுக்கு வந்துட்டு அவ்வளோ வேல்யூ இருக்குது. ஸோ எனக்கு வந்துட்டு ரொம்ப பர்சனலாக பிடிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஸ்டிக்ஸ் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு நான் ஒயிட் கலர் பெயிண்ட் வந்துட்டு பண்ண போகிறேன். ஸோ ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நம்ம நல்லா ட்ரை பண்ணிக்கணும். மொத்தம் 17 ஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன். 17 ஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த 17 கார்ட்போர்ட் குட்டி கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்காக வந்துட்டு 17 ஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒயிட் பேக்ரவுண்டில் தான் ஸ்டிக் பண்ண போகிறோம். அதுக்காக வந்துட்டு இந்த ஸ்டிக்குமே வந்துட்டு நான் ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர்ஸில் வேணுமோ நீங்கள் அந்த கலர் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு பேக்ரவுண்ட் கூட அது மர்ஜ் ஆகி இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு ஒயிட் கலரில் வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்போர்ட் தான் வந்துட்டு நம்மளோட பேக்ரவுண்ட். ஸோ இது வந்துட்டு நல்லா பெருசாக இருக்க மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்துட்டு அதில் ஃபுல்லாக வந்துட்டு சென்டர் ஃப்ரண்ட்ஸ் அண்ட் பேக் சைடில் வந்துட்டு 2 சைட்லேயும் வந்துட்டு ஒயிட் கலர் சார்ட் வச்சு நான் கவர் பண்ண போகிறேன். உங்ககிட்ட ஒயிட் கலர் சார்ட் பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பேக் சைடில் ஒயிட் கலர் A4 ஷீட்ஸ் கூட வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் வச்சு கவர் பண்ணியிருந்தேன். பட் அது A4 ஷீட்ஸ் மாதிரி தனித்தனியாக தெரியல, ஃபுல்லாக வந்துட்டு சார்ட் மாதிரியே தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்ஸ் எல்லாமே வந்துட்டு பெயிண்ட் காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் ஸ்டார்டிங்கில் காமிச்ச மாதிரி அந்த கார்ட்போர்டு வந்துட்டு 4 சைட்ஸுமே பார்டர் மாதிரி வைக்கிறதுக்காக ப்ளூ அண்ட் பிங்க்கில் வந்துட்டு நான் ட்ரா பண்ணியிருப்பேன். ஸோ பெயிண்ட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும்னு வச்சுருக்கேன். அந்த கேப்பில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 17 ஸ்டிக்ஸ் வந்துட்டு கட் பண்ணி வச்சிருந்தோம், அதை வந்துட்டு இந்த 17 குட்டி குட்டி கார்ட்போர்ட்ஸ் கூட வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ அதோட பேக் சைடில் வந்து அந்த ஸ்டிக்கை வச்சுட்டு இந்த மாதிரி வந்துட்டு டேப் போட்டு நம்ம வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி டேப் போட்டுட்டதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்ஸை தான் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஒயிட் சார்ட்டில் வந்துட்டு ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம வந்துட்டு எப்படி ஸ்டிக் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்துட்டு டீம் ப்ளூ டீம் பிங்க் எல்லாருமே வந்துட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டாங்க. இதை வந்துட்டு இப்போ நம்ம சார்ட்டில் வந்துட்டு ஸ்டிக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஸ்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பார்டர்ஸ் வந்துட்டு நம்ம செட் பண்ணிடலாம். பிகாஸ் எம்டியாக இருந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஸோ பார்டர்ஸ் வந்துட்டு நம்ம செட் பண்ணிடலாம். அதுவுமே வந்துட்டு ப்ளூ அண்ட் பிங்க்கில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதுக்காக வந்துட்டு 2 சைடு வந்துட்டு ப்ளூ, மீதி 2 சைட்ஸ் வந்துட்டு பிங்க் வந்துட்டு வச்சுருப்பேன். வச்சுட்டு இப்போ வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதை செட் பண்ணிடலாம். ஸோ ஸ்டார்டிங் சென்டரில் வந்துட்டு கண்டிப்பாக பேபி ரிவல் பார்ட்டி அப்படின்ற ஹைலைட் தான் இருக்கணும். ஸோ அதை வந்துட்டு சென்டரில் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேப்பர் டபுள் சைட் டேப்பு. ஸோ ரொம்ப தின்னாக இருக்கும். அதை வந்து நம்ம ஒட்டோன்னா அழகாக வந்துட்டு ஒயிட் பேக்ரவுண்டில் தெரியாது அவ்வளோவா. ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நான் ஒயிட் கலர் அந்த நார்மலாக இருக்க டபுள் சைட் டேப் தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அதே வந்துட்டு எல்லா இடத்துலையும் அந்த ஸ்டிக்கில் வந்துட்டு இந்த மாதிரி ஒட்டிட்டு அதை வந்துட்டு சார்ட் பேப்பரில் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி ஒயிட் கலர் டேப் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நார்மல் செலோ டேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்துட்டு நான் ஃபைனலாக நார்மல் செலோ டேப் கூட யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்துட்டு பாருங்கள், உங்களுக்கே வந்துட்டு நான் காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கார்ட்போர்ட் பீஸ் வந்துட்டு ஒரு இடத்துல இந்த மாதிரி நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சைடு வந்துட்டு ப்ளூ கலர் வச்சுனா இந்த சைடு வந்துட்டு பிங்க் கலர் அந்த மாதிரி வந்துட்டு ஆல்டர்னேட்டிவாக வச்சுக்கிறேன். அப்போ தான் வந்துட்டு பார்க்க இன்னுமே வந்துட்டு பிரைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த குட்டி பாதம் இருந்துச்சுல, அதை வந்துட்டு இட்ஸ் அ பாய் இந்த சைடும், அதுக்கப்புறம் வந்துட்டு இட்ஸ் அ கேர்ள் வந்துட்டு இந்த மாதிரி டீம் பிங்க் இருக்காங்களா, ஸோ அந்த சைடும் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ பிங்க் டீம் எல்லாம் வந்துட்டு ஒரு சைட், ப்ளூ டீம்
எல்லாம் ஒரு சைடு லைக் பாய் டீம் ஒரு சைடு கேர்ள் டீம் ஒரு சைடு அந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு ஃபீடிங் பாட்டிலுமே வந்துட்டு ப்ளூ டீம் சைடு, அதே மாதிரி இந்த சைடு வந்துட்டு ஃபீடிங் பாட்டில் பிங்க் கலர் வந்துட்டு பிங்க் டீம் சைடு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம என்னென்னலாம் ரெடி பண்ணி வச்சு நம்ம அந்த டிஷர்ட்ஸு அதுக்கப்புறம் ஹேஷ்டேக் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்மளோட கிராஃப்ட் வந்துட்டு ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. இதோடய வந்துட்டு நம்ம ஃபைனல் டச் கொடுத்துடலாம். பட் பார்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் எம்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதை இன்னுமே ஹைலைட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு ரெட் கலர் பேப்பரில் வந்துட்டு நான் ஃபுல்லாக ரோசஸ் செஞ்சுட்டு அந்த 6 ரோசஸை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சைடில் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க இந்த கேப்பில் இந்த மாதிரி வந்துட்டு ஒயிட் கலர் மணி வந்துட்டு நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். ஃபுல்லாகவே வந்துட்டு ரோசஸ் ஸ்டிக் பண்ண அதுவுமே வந்துட்டு ரொம்ப நிறைய கொச்சன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக பாதி ரோஸ் பாதி வந்துட்டு ஒயிட் கலர் பேர்ல்ஸ் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணால் ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் தென் ப்ளூ அண்ட் பிங்க் பேக்ரவுண்டில் வந்துட்டு பார்க்க ரொம்பவே அட்ராக்டிவாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் வந்து நான் இந்த மாதிரி பாதி ரோஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு பாதி வந்துட்டு ஒயிட் கலர் மணி வந்து நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக வந்துட்டு நம்ம 4 பார்டர்ஸ்லையுமே ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த கார்ட்போர்ட் கிராஃப்ட் அதாவது பேபி ஷவர் ஃபங்க்ஷனோட டெக்கரேஷன் வந்துட்டு ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம அழகான ஒரு வால் ஹேங்கிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பின்னாடி வந்து நீங்கள் டபுள் சைட் டேப் வந்துட்டு ஓட்டிட்டு வால் ஹேங் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நார்மலாக வந்துட்டு இந்த ஹேங் பண்ணுற மாதிரி வந்துட்டு நீங்கள் பின்னாடி ஏதாவது கயிறு மாதிரி வந்துட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு நூல் ஏதாவது ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை கூட வந்துட்டு நீங்கள் வாலில் ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம வந்துட்டு கார்ட்போர்ட் ரொம்ப வெயிட்டாகவும் இருக்க போதில்லை ரொம்ப லேஸாகவும் இருக்க போதில்லை. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அண்ட் சொல்ல மாதிரி இந்த மந்த் வந்துட்டு போஸ்ட் பண்ண போகிற சிட்சாட் வீடியோவில் நீங்கள் என்கிட்ட ஏதாவது கொஷின் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிலேட்டடாக கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் உங்கள் கொஷினை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படி இல்லாட்டி உங்கள் கொஷினை வந்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயுமே நீங்கள் பிங்க் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி சிட்சாட் வீடியோக்கு உங்களோட கொஷினை கண்டிப்பாக வந்துட்டு இப்போயே போஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த கார்ட்போர்ட் கிராஃப்டில் ரோசஸ் அண்ட் தென் ஒயிட் பீட்ஸ் வந்துட்டு எல்லாமே ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஃபுல்லாக பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்ச இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இது வந்து இந்த ஸ்டிக்ஸ்லாம் வந்துட்டு வெளியே வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அது வந்துட்டு மேலே ஒரு லேமினேஷன் ஷீட் மாதிரி வச்சுட்டு ஃபுல்லாக ஒரு பக்காவான ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி வந்துட்டு நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே கிஃப்ட் ரேப் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்தாச்சு. ஸோ இப்போது இந்த கிஃப்டோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.